நாடாளுமன்ற குறுகிய கால பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதலாவது கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். வரும் 9ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவில் அரசியல் விழாவாக நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைய உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெறும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவரால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும். இத்திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கியிருப்பார்கள். அப்போது அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. சுரங்க முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்று ஆஜராகிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கியதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து முதல்வர் ஹேமந்த் சோரனிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தியது. இம்மாதம் 27 முதல் 31ஆம் தேதிக்குள் மீண்டும் விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பிய நிலையில் ஹேமந்த் சோரன் ஆஜராகாமல் தலைமறைவானதாக கூறப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமலாக்கத்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டதை அடுத்து இன்று ஹேமந்த் சோரன் ஆஜராவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தான் கைது செய்யப்பட்டால் தனது மனைவி கல்பனாவை முதலமைச்சராக்கும் வகையில் சில திட்டங்களை ஹேமந்த் சோரன் வகுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் டெல்லியில் தலைமறைவாக இருக்க அம்மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உதவியதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கியதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து ஹேமந்த் சோரனுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்து வருகிறார். நேற்று பிற்பகல் அவரை அங்கே எங்கு இருக்கிறார் என்பது மர்மமாக இருந்தது. பின்னர் டெல்லியில் அவர் இருந்ததாகவும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. 30 மணி நேரமாக அவரது இருப்பிடத்தை அறிய முடியாமல் அதிகாரிகள் திணறினர். அவர் டெல்லியிலிருந்து மீண்டும் ராஞ்சி திரும்பியதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உதவியதாக பிஜேபி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு முக்கிய தொழிற்சாலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பார்வையிடுகிறார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்நாட்டு தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, ஸ்பெயின் நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மின் வாகனங்கள், தகவல் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்பெயின் தொழில் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு முக்கிய தொழிற்சாலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பார்வையிடுகிறார். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்றும் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எதிரே வரும் வாகனங்களை காண முடியவில்லை என்பதால் நெடுஞ்சாலைகளில் கனரக வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. டெல்லி மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் பனிமூட்டம் கடுமையாக இருந்தது. இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
மணிப்பூரில் மீண்டும் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் இடஒதுக்கீடு தொடர்பாக இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கலவரம் வெடித்தது. இதில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர அம்மாநிலத்தில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர். அங்கு தற்போது நிலைமை சீரடைந்திருந்தாலும் அவ்வப்போது வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வரிசையில் நேற்றும் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் உள்ள கவுட்ரூட் என்ற கிராமத்தில் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இருக்கிறது. இதில் 2 உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் காணாமல் போனதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக விமான நிறுவன ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். விமானம் தரை இறங்கியதும் பயணிகளின் உடைமைகள் கன்வேயர் பெல்ட் மூலம் அந்த விமான நிறுவனத்தின் பிக்கப் வாகனத்திற்கு சென்றன. ஆனால் பிக்கப் வாகன ஓட்டுநர் ராஜ்குமார் 2 சிறிய பைகளை மட்டும் எடுத்து பிக்கப் வாகனத்தில் டிரைவர் இருக்கை அருகே கொண்டு போய் வைத்தார். இதை ரகசியமாக கண்காணித்த அதிகாரிகள் 2 பைகளையும் எடுத்து சோதித்தனர். அதனுள் 5.5 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் தங்க பேஸ்டுகள் இருந்தன. இதையடுத்து ஓட்டுநர் ராஜ்குமாரை கைது செய்த அதிகாரிகள் அவர் அளித்த தகவலை அடுத்து விமானத்தில் வந்த பயணிகளில் முகமது வாசிம், முகமது அக்ரம் என்ற 2வரை கைது செய்தனர். மூவரும் அளித்த தகவலை அடுத்து சென்னையை சேர்ந்த ரிபாயுதீன் என்ற கடத்தல் கும்பல் தலைவனையும் கைது செய்தனர். அரைவேக்காட்டுத்தனமாக பேசி தன்னை அம்பலப்படுத்திக் கொள்வதை ஆளுநர் RN ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குள் வெண்மணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னம் பற்றி ஆளுநர் கூறிய கருத்து ஓநாய் அழுகை என சாடியுள்ளார். கீழ் வெண்மணி பூமியில் RN ரவி போன்ற ஒருவர் கால் வைத்தது அந்த மகத்தான தியாகிகளை அவமதிக்கும் செயல் என்றும் விமர்சித்துள்ளார். பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படாவிட்டால் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் என CITU பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் தெரிவித்துள்ளார். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் அருகே அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆறுமுக நயினார் அகவிலைப்படி நிலுவை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 2017ஆம் ஆண்டு 22,000 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தன. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேருந்துகள் தான். ஒரு 4 ஆண்டு காலத்திலே 4,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை. அதனால் அரசாங்கம் குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கோயம்பேடையும் பயன்படுத்துவது நல்லது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்தவுடனே பல ஆயிரக்கணக்கான பேரை தினக்கூலியாக நியமனம் செய்கின்றார்கள். கடந்த 1 மாதமாக இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் பேச்சுவார்த்தையிலேயே விரைவில் அரசாணை வரும் என்று சொன்னார்கள். இப்போ 7ஆம் தேதி இருக்குது, அதுக்கு முன்னாடி அரசாணை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வராவிட்டால் 7ஆம் தேதி எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். சென்னை விமான நிலைய சாலையில் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பழைய விமான நிலையம் எதிரே உள்ள GST சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். சிறிது நேரத்தில் தீ மளமளவென எரிந்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் 2 சக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து மீனம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே தரமற்ற முறையில் விற்பனை செய்யப்பட்ட 15 கிலோ ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் சுகாதாரம் இன்றி தரமற்ற நிலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சுகாதாரமற்ற நிலையில் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை செய்த கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நெல்லை மாநகராட்சி மேயர் தலைமையில் நடந்த கூட்டத்தின் போது அல்வா, குப்பை மற்றும் விளம்பர பதாகைகளுடன் கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சியின் அவசர மற்றும் சாதாரண கூட்டம் மாநகராட்சி மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது கவுன்சிலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். மேலும் மேயர், துணை மேயர் வார்டுகளில் மட்டுமே பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களையும் சுழற்சி முறையில் மேயர், துணை மேயராக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மேயரை பேச விடாமல் எதிர்ப்பு தெரிவித்த திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட கவுன்சிலர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மதவெறி தவிர்ப்போம், மத நல்லிணக்கம் காப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தஞ்சை அருகே உள்ள பள்ளியில் வண்ண அச்சு மூலம் மாணவர்கள் நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை மத நல்லிணக்க தினமாக கடைபிடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதையொட்டி தஞ்சாவூர் மனோஜிப்பட்டி அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பதாகையில் மதவெறிக்கு எதிராக அணி திரள்வோம், மதச்சார்பின்மையை காப்போம், மதவெறியை உடைப்போம், மானுடம் காப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதியதுடன் தங்களது உள்ளங்கையில் வண்ணங்களை எடுத்து பதாகையில் பதித்து மத நல்லிணக்கத்திற்கு ஆதரவாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சேலத்தில் பாஜக பெண் பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடைய தொழிலாளி படுகொலை செய்யப்பட்டார். சேலம் பெரிய கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரின் மகள் எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்தார். தனது மகளின் திருமணத்திற்கு தனது அண்ணி சாந்திதான் காரணம் என கூறி தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஏற்பட்ட ஆத்திரத்தில் சாந்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இதில் கொலையான சாந்தி பிஜேபி பிரமுகராக இருந்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த கருணாநிதியை மர்ம நபர்கள் கழுத்தறுத்து கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கும்மிடிப்பூண்டி அருகே மாயமான நெசவு தொழிலாளி கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவியே கள்ளக்காதலனுடன் இணைந்து கணவனை கொன்றது தெரிய வந்தது. பாதிரிவேடு கிராமத்தில் பாலசுப்ரமணி என்பவர் கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது தவறான உறவுக்கு இடையூறாக இருந்ததால் கூலிப்படையை ஏவி கணவரை அவரது மனைவி புவனேஸ்வரி கொலை செய்தது அம்பலமானது. இதையடுத்து 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாயமான இளைஞரின் உடல் கடற்கரையில் ஒதுங்கியது குறித்து பொறையார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரசலூரை சேர்ந்த பானுஸ்ரீதர் என்ற இளைஞர் மாயமான நிலையில் இறந்த நிலையில் அவருடைய உடல் மீட்கப்பட்டது. கரூரில் உள்ள தனியார் விடுதி லிப்டில் சிக்கிக் கொண்ட வங்கி மேலாளரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கரூர் பேருந்து நிலையம் அருகில் தனியார் விடுதியில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதனால் லிப்டில் சென்று கொண்டிருந்த வங்கி மேலாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கரூர் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொகுசு வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் பீச் பகுதியில் தொழிலதிபர்கள், திரை பிரபலங்கள் என முக்கிய பிரமுகர்களின் சொகுசு வீடு உள்ளது. இந்நிலையில் ஜெர்மனியில் உள்ள ஒரு தொழிலதிபர் வீட்டின் பின்புறம் அடையாளம் தெரியாத நபர்கள் பின்பக்கம் கயிறு போட்டு ஏறி வீட்டில் நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தகவல் அறிந்து வந்த நீலாங்கரை போலீசார் வீட்டின் உரிமையாளரான ஜெர்மனியில் உள்ள தொழிலதிபரின் மகன்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் வீட்டில் வைத்திருந்த தங்க நகை, வைர நகை என பல கோடி மதிப்பிலானவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கொள்ளையர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் புதுப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெட்ஷீட் சுத்தமாக இல்லாததால் சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் மருத்துவரை ஆவேசமாக கடிந்து கொண்டார். ஆற்காடு அடுத்த புதுப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற பேரவை குழுவினர் ஆய்வு செய்தனர். பிரசவ வார்டு அறைக்குள் சென்றபோது நோயாளிகள் ஓய்வு எடுக்கும் பெட்ஷீட் மற்றும் தலையணைகளை குழுவினர் பார்வையிட்டனர். அப்போது பெட்ஷீட் சுத்தமாக இல்லாதது குறித்து குழு தலைவர் அன்பழகன் அங்கிருந்த மருத்துவரை ஆவேசமாக கடிந்து கொண்டார். பின்னர் ஆய்வு முடிந்து அங்கிருந்து வெளியே வரும்போது அப்பகுதி பெண் ஒருவர் இங்கு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை என புகார் அளித்தார். இதையடுத்து குழு தலைவர் அன்பழகன் அங்கிருந்த மருத்துவரை கூட்டத்துக்கு வருமாறு கோபமாக சொல்லிவிட்டு புறப்பட்டார். திருவாரூர் அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வேடமணிந்த 30 மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். திருவாரூர் அருகே உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் சார்பில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தேசிய திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் அக்கல்வி நிறுவனத்தை சேர்ந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நேச தலைவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பங்கு பெற்ற பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 30 மாணவ மாணவிகள் பல்வேறு சுதந்திர போராட்ட தலைவர்களின் வேடமணிந்து பங்கு பெற்றனர். இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம், பனகல் சாலை, கீழவீதி வழியாக நகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்றது. கடலூர் அருகே கிணற்றில் விழுந்த மாட்டை காப்பாற்ற சென்ற மாட்டின் உரிமையாளர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் தனது நிலத்தில் உள்ள கிணற்றின் அருகே பால் கறக்க சென்றுள்ளார். அப்போது நிலத்தில் இருந்த மாடு மாறி கிணற்றில் விழுந்தது. காப்பாற்ற சென்ற மாட்டின் உரிமையாளர் முத்துக்குமார் கிணற்றில் இறங்கிய போது நிலை தடுமாறி அவரும் கிணற்றில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் விழுந்த மாட்டை உயிருடனும் மாட்டின் உரிமையாளர் இறந்த நிலையிலும் கிணற்றிலிருந்து மீட்டனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளிடம் மருந்துகளை வெளியே வாங்க சொல்லுமாறு நிர்பந்தித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரியில் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வுக்கூட கட்டிடத்தினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்கள் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டால் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என கடும் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கான மருந்து மாத்திரைகள் DNMS சார்பில் ரெக்ரூட்மெண்ட் செய்யப்பட்டு எவ்வளவு மருந்து வேண்டுமோ அவ்வளவும் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே சிடி ஸ்கேனாக இருந்தாலும், MRI ஆக இருந்தாலும், எக்ஸ்ரேவாக இருந்தாலும், அல்ட்ராசவுண்டாக இருந்தாலும் எல்லாமும் இருக்கிறது. ஆனாலும் அவ்வப்போது வருகிற செய்திகள், இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் தருவதில்லை, வெளியே சென்று வாங்கிக் கொள்ள சொல்லுகிறார்கள் என்கின்ற புகாரும் வருகிறது. இதில் பெரிய வருத்தம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மனிதவள ஈர்ப்பு அரசாணை என்கின்ற அந்த அரசாணை மிக விரைவில் அந்த அரசாணையை வெளியிடுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். அந்த அரசாணை வெளியில் வந்தவுடன் இது போன்ற தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மீதான விசாரணை முடிந்த நிலையில் இன்றைக்கு நீதிபதி பூர்ணிமா ஒத்திவைத்திருந்தார். இன்று நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை. இந்நிலையில் மேல்முறையீட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது.
எம்ஜிஆர் இல்லை என்றால் கருணாநிதியே கிடையாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை மாதவரத்தை அடுத்த குயவர்பேட்டையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்பு மறைமுகமாக குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதாகவும் இனி அதிகாரப்பூர்வமாக வசூலிக்க உள்ளதாகவும் கூறினார். இந்த வருவாய் அரசு கருவூலத்திற்கு செல்கிறதா அல்லது சொந்த கருவூலத்திற்கு செல்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். ஏற்கனவே அன்அபிஷியலாக 10 ரூபா பாலாஜி, அந்த 10 ரூபா பாலாஜி வாங்கி 10 ரூபா பாலாஜி உள்ள இருக்காரு. அபிஷியலாக வாங்குறாங்க. அபிஷியலாக வாங்குறது அந்த அரசு கருவூலத்துக்கு போதா இல்லை தனிப்பட்ட கருவூலத்துக்கு போதான்றது ஆண்டவன் தான் விஷயம். உங்கள் தலைவர் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பண்ணுறதுன்னா புரட்சி எம்ஜிஆர் தான். ஏன்னா எங்கள் தலைவர் தான் திமுக வளர்த்தவர். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிலிண்டர் வெடித்து வீடு தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே சுப்பிரமணியபுரம் இந்திரா காலனியில் வசித்து வருபவர் முனியம்மாள். இவர் சமையலை முடித்துவிட்டு பணிக்கு சென்று விட்டார். மாலையில் திடீரென இவர் வீட்டிலிருந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதை பார்த்த கிராம மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். விபத்தில் வீட்டில் இருந்த 2 பீரோ, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலும் தீயில் கருகியது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஈக்காடை சேர்ந்த கல்லூரி மாணவி ஜெயலலிதா, கார்த்திக் ஆகிய 2 ஊத்துக்கோட்டையில் இருந்து பெரியபாளையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வாகனத்தை ஓட்டிய கல்லூரி மாணவி ஜெயலலிதா சாலையோரம் நின்றிருந்த டிராக்டர் மீது மோதியுள்ளார். இந்த விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் 2 சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பெரியபாளையம் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமங்கலம் அடுத்த திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியை திடீரென இருபுறமும் அடைத்து ஒரு வழி பாதையாக மாற்றியதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெரிய ரத வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறி உள்ளூர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை போக்குவரத்து துறையினர் முன் அறிவிப்பு இன்றி பாதையை அடைத்தனர். இதனால் கோவில் சுற்றியுள்ள உள்ளூர் மக்கள் மற்றும் கடை வியாபாரிகள் இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குப்பை அகற்றிவிட்டு மீண்டும் தாங்கள் கோயில் வழியாக செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று துறையினரிடம் முறையிட்டனர். அதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவிக்கவே திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் அப்துல் கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 32 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் திருப்புவனை அணி முதல் இடத்தையும், வம்புப்பட்டு அணி 2ஆம் இடத்தையும், மதகடிப்பட்டு அணி 3ஆம் இடத்தை பிடித்தன. சிறப்பு பரிசாக முதலிடம் பிடித்த திருப்புவனை அணிக்கு சண்டைக்கோழி பரிசாக வழங்கப்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.